அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவாரூர் மாவட்டம் சார்பாக நடத்தப்படக்கூடிய இந்த ஓரிரை கொள்கை மாநாடு இந்த நிகழ்விலே நாம் இப்பொழுது கண்காட்சியினுடைய அரங்கத்திலே இருக்கிறோம். இந்த கண்காட்சியினுடைய நோக்கமானது மக்கள் மத்தியிலே கல்வி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக இங்கிருந்து, அதாவது 10ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பிற்கு பின்பாக என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாமிலிருந்து ஆரம்பித்து அப்படியே 12ஆம் வகுப்புக்கு பின்பாக, அதற்கு பின்பாக இளங்கலை படிப்பு எதை தேர்வு செய்யலாம், முதுகலை படிப்பு எது தேர்வு செய்யலாம், இதெல்லாம் முடித்ததற்கு பின்பாக என்னென்னவெல்லாம் போட்டித் தேர்வுகள் இருக்கிறது என்பது போன்ற விஷயங்களை இங்கே விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்காட்சியின் மூலமாக நீங்கள் இதுவரை அறியாத தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். பெரும்பாலும் பொதுவாக 10ஆம் வகுப்பு முடிந்ததற்கு பின்பாக மாணவ மாணவிகள் ஒரு குறிப்பிட்ட பிரிவை மட்டுமே, ஒரு குறிப்பிட்ட குரூப்பை மட்டுமே தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அதே போல் 12ஆம் வகுப்புக்கு பின்பாகும் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஓரிரு பிரிவுகள் தானே தவிர மற்ற எதுவுமே தெரிகிறதில்லை. அப்போ அதனை விளக்கும் முகமாகத்தான் அங்கே என்ன பண்ணியிருக்கிறோம்னா, 12ஆவுக்கு 10ஆவுக்கு பின்பாக என்னெல்லாம் படிக்கலாம். டைரெக்டாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா 12ஆம் வகுப்பு தான் போவாங்க. பெரும்பாலும் 2 ஆப்ஷன் தான் நமக்கு தெரிஞ்சது. ஒன்று, அவங்க வந்து +1 +2 படிக்கிறது, இல்லைன்னா அவங்க பாலிடெக்னிக் போகிறது. இன்னும் ஏராளமான விஷயங்களெல்லாம் இருக்குது. அது எதுவுமே அவங்களுக்கு தெரிகிறதில்ல. பெரும்பாலும் மக்களுக்கு இது தெரிகிறதில்ல. அதை விளக்கும் வண்ணமாக நாம் இதை என்ன பண்ணியிருக்கோம், ஒரு படமாக நாம் வந்து இது பண்ணியிருக்கிறோம். இதை 10ஆம் வகுப்பு மாணவர்கள் படிக்கக்கூடியவர்களுக்கு இதை பார்த்தாங்கன்னா ஓரளவு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள், அவர்களுக்கும் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் இருக்குது, இந்த மாதிரியான பல்வேறு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இப்போ +1 +2 தான் எடுத்து படிக்கிறாங்க. அப்போ முதல்ல அந்த இதில் பார்த்த அந்த மக்களுக்கு என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்குன்னா, இன்ஜினியரிங் படிப்புகள் படிக்கலாம், மெடிக்கல் படிப்புகள் படிக்கலாம். ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு சில குரூப்புகள் இருக்குது. அதே மாதிரி 3 வருஷ படிப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி டீச்சிங் படிக்கிறதா இருந்தால் ஒரு 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 சில மாணவர்கள் ஆசிரியர் துறையை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு டிஎட் மாதிரி, டிப்ளமோ இன் எஜுகேஷன், அதே மாதிரி ஃபிசிக்கல் எஜுகேஷன், அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி இல்லை, நாங்கள் வந்து 10ஆம் வகுப்பு முடிச்சிட்டோம், 12ஆம் வகுப்பு முடிச்சிட்டோம், நாங்கள் வந்து கவர்மெண்ட் தேர்வுகளுக்காக, அரசாங்க தேர்வுகளுக்காக நாங்கள் ப்ரிப்பேர் ஆக போகிறோம் அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம்னா, இந்த மாதிரியான டிஎன்பிஎஸ்சியை அவங்க சூஸ் பண்ணி எழுதலாம், எஸ்எஸ்சியை சூஸ் பண்ணி எழுதலாம். இப்போ டிஎன்பிஎஸ்சிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் குரூப் 4க்கு அவங்க 10ஆம் வகுப்பு படித்தவர்களாக இருந்தாலே போதுமானது. அதே போல் 12ஆம் வகுப்பு படித்தாலே பல்வேறு வாய்ப்புகள் எஸ்எஸ்சி துறைகளில் இருக்குது. அதே மாதிரி ஐஏஎஸ் படிப்புகள் படிப்பதாக இருந்தாலும், யூபிஎஸ்சி தேர்வு எழுதுவதாக இருந்தாலும், இவங்க அனைத்துக்குமே என்ன விஷயம் போதுமானதுன்னா, ஒரு டிகிரி போதுமானது. அப்படி தொடர்ந்துடலாமா? இந்த இடத்துல அப்படி தொடர்ந்துடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த அரங்கமானது கல்வி விழிப்புணர்வுக்கான அரங்கம். பொதுவாக மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்புக்கு பின்பாக, 12ஆம் வகுப்புக்கு பின்பாக, அதே போல் ஒரு டிகிரி முடிச்சிட்டாங்க, ஒரு இளங்கலை படிப்பு முடிச்சிட்டாங்க, ஒரு முதுகலை படிப்பு முடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு பல்வேறு மாணவர்களுக்கு தெரிகிறதில்ல, மாணவிகளுக்கு தெரிகிறதில்ல. அது சம்பந்தமான விழிப்புணர்வுகள் பெரும்பாலும் கிடைக்கிறதில்ல. பெரும்பாலும் மாணவ மாணவிகள் தொழில்நுட்பத்தில் அதிகமாக ஆர்வமாக இருக்கிறாங்களே தவிர, அவர்களுக்கு மொபைல்னால் என்னென்னவே தெரியுமே தவிர, லேப்டாப் சம்மந்தமான தெரியுமே தவிர, படிப்புகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் அவங்க ஆர்வம் காட்டுறதில்லை. அதில் அவர்களுக்கு பிடித்தமான ஏராளமான துறைகள் இதில் இருக்குது. அதில் அவங்க எந்த துறைகளை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். பொதுவாக நாம் 10ஆம் வகுப்புக்கு பின்பாக உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்குறோம். 10ஆம் வகுப்பு ஒரு மாணவர் படிக்கிறார், அது அரசாங்க தேர்வு எழுதுகிறாரு, பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறாரு. முடித்த உடனே அவர் என்ன செய்வார்? பெரும்பாலும் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். பெரும்பாலும் என்ன செய்வாங்க? 10ஆம் வகுப்பு முடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? +1 +2 தானே போவாங்க. +1 +2 மாதிரியே இன்னும் ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது தான் நம்ம வந்து இங்கே படம் மூலமாக விளக்கியிருக்கோம். அதாவது +1 +2 மட்டும் இல்லை, இன்னும் ஏராளமான படிப்புகள் இருக்குது. சில பேருக்கு +1 +2 படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கூட இருக்கலாம். அவங்களுக்கு உடனடியாக நான் வந்து தொழில்துறை சார்ந்த படிப்புகளை படிக்கணும்னு நினைக்கலாம். அப்போ அந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் என்ன செய்யலாம்னா, ஐடி இருக்குது, அதே மாதிரி பாலிடெக்னிக் இருக்குது, பாராமெடிக்கல் கோர்சஸ் இருக்குது, ஷார்ட் டேர்ம் கோர்சஸ், சின்ன சின்ன கம்ப்யூட்டர் கோர்சஸ் இருக்குது. அப்போது
10ஆம் வகுப்பு முடித்து 11 மட்டும்தான் ஆப்ஷன் அப்படின்னு பெரும்பாலும் நாம் நினைக்கிறோம். ஆனால் அது மட்டும் இல்லை, ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பெரும்பாலும் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய குரூப்புகளை நம்ம பார்க்கணும். அதாவது 10ஆம் வகுப்பு முடித்தாங்கன்னா அவங்க பெரும்பாலும் +1 என்ன குரூப் எடுப்பாங்க, அது சொல்லுங்களேன் பார்ப்போம். பெரும்பாலும் அவங்க எடுக்கக்கூடிய குரூப்பு ரெண்டாக தான் இருக்கும். ஒன்று அவங்க காமர்ஸ் ரிலேட்டடாக எடுப்பாங்க, இல்லை சயின்ஸ் ரிலேட்டடாக எடுப்பாங்க. இந்த காமர்ஸில் பெரும்பாலும் எது மாதிரியான குரூப்புகளை அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, இல்லை காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ் மேக்ஸோ இல்லைன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ. இந்த 4 குரூப்பை தவிர மற்ற பெரும்பாலான குரூப்புகள் தெரிகிறதில்லை. அந்த மாதிரி ஏராளமான கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான குரூப்புகள் தமிழக அரசால் என்ன பண்ணப்பட்டிருக்கு, உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்போ அந்த மாதிரியான குரூப்புகள் எல்லாம் இருக்குது. அப்போ இதில் இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத முதல்ல நாம் விளங்கிக்கணும், நம்மளுடைய குழந்தைகளுக்கு விளங்க வைக்கணும். அது சம்பந்தமான விஷயங்களை தான் இது எல்லாத்தையுமே விளக்குறாங்க. இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்களுக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால், என்னுடைய பையன் என்ன படிக்கிறான், இந்த படிப்புக்கு பின்பாக என்ன அவன் படித்தா நல்லா இருக்கும், அவன் இவ்வளவு தான் மார்க் எடுப்பான், இல்லை நல்லா படிப்பான், இப்படி மாதிரி உங்களுக்கு ஆலோசனைகள் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஷால்லா அங்கே என்ன பண்ணுவாங்க, கவுன்சிலிங் இருக்குது. 1-to-1 கவுன்சிலிங். நீங்கள் மாணவிகளை டேரெக்டாக, மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவிகளே டேரெக்டாக கொஷின் கேட்க வைக்கலாம். இல்லை அவங்க கொஷின் கேட்குறதுக்கு தயங்குறாங்க, உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கேட்கலாம். 1-to-1 கவுன்சிலிங் அங்கே இருக்குது. இன்ஷால்லா